தேர்ஸ்டே ஈவினிங் ரொம்ப நாளாக இந்த பட்டர் கார்லிக் எக் ட்ரை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். வீட்டில் 2 முட்டை தான் இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி அதை வச்சு ட்ரை பண்ணிடலான்னு எடுத்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் கார்லிக்கையும் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வீட்டில் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை, அதனால் ஒரு 5 மிளகாவை எடுத்து கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த பதத்துக்கு இருந்தால் ஓகேவாக இருக்கும். அப்புறம் அந்த உடச்ச முட்டையில் கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு பெப்பர், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரே ஒரு பட்டர் க்யூப்ஸ் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த முட்டையும் சேர்த்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பொடிசாக இருக்கிற மாதிரி கொத்து கொத்தாக எடுத்துக்கக்கூடாது. பீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி முட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் தான் இந்த முட்டைக்கு நல்லா இருக்கும். அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு, அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு பட்டர் க்யூபு, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருந்த பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கின பிறகு அதில் பெப்பரு, சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் எதுக்கு சேர்க்குறோன்னா கொஞ்சம் கெட்டி பண்ணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கெட்டிப்பட்ட பிறகு அந்த முதல்ல செஞ்சு வச்ச முட்டையை போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையும் சேர்த்து இறக்கிருங்க. அவ்வளோதான், பட்டர் கார்லிக் எக் ரெடி. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிஷ் தாங்க. என் பாப்பாவுக்கு கொடுத்து பார்த்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ இதோட முடியுது. பாய்.